அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் நாளை அதிமுக ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. சிவா, வணக்கம். விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நேர்ந்த இந்த பாலியல் வன்கொடுமை கண்டித்து அதிமுக சார்பில் நாளை அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிவித்திருக்கிறார். திமுக அரசு பதவியேற்ற நாள் முதலே தமிழகத்தில் பெண்கள், சிறுமிகள், வயதானோர் உள்ளிட்ட பொதுமக்கள் வெளியில் நடமாட முடியாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு அடியோடு குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டை தன்னுடைய அறிவிப்பில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக கடந்த 23ஆம் தேதி அன்று சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார் என்றும் தலைநகருடைய மையத்தில் அமைந்துள்ள தமிழ்நாட்டின் பெருமைமிகு அடையாளங்கள் ஒன்றான அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே மாணவிக்கு இப்படி ஒரு கொடூரம் நிகழ்ந்திருப்பது வெட்கக்கேடானது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், பெண்கள் படிப்பு மற்றும் பணியிடங்கள்ல கூட பாதுகாப்பாக இருக்க முடியாத அளவிற்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக ஆட்சியில பல்வேறு மாவட்டங்களில் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் தொடர்ந்து அதிகரித்து வந்த வண்ணம் இருப்பதோடு மட்டுமல்லாமல் கொலைகாரர்களும் கொள்ளைக்காரர்களும் பாலியல் வன்கொடுமையாளர்களும் சுதந்திரமாக சர்வ சாதாரணமாக குற்றம் புரிவது வாடிக்கையாக இருக்கிறது என்றும், 6 வயது சிறுமி முதல் 60 வயது அடைந்த பெண்கள் வரை யாருக்குமே பாதுகாப்பில்லாத சூழல் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றும், இது மிகுந்த வேதனையை அளிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இது போன்ற சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, பெண்களுக்கு தற்போது பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளிட்டவற்றை கண்டிக்கக்கூடிய வகையில பெண்களுக்கு எதிராக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல நடைபெற்றக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமை உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமையான நாளை தினம் அன்று அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மிகப்பெரிய அளவிலான கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என்றும், இதில் அதிமுக நிர்வாகிகள் மட்டுமல்லாது பொதுமக்களும் திரளாக வந்து பங்கேற்று அவருடைய உரிமை நிலைநாட்ட வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார். சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா.